அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். அதே போல் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க என்னோட எம்சிக்யூஸ் வாங்கி படிக்கலாம். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6000 ப்ராப்ளம் வருங்க. 6000 ப்ராப்ளம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்டருக்குமான எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்குமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். அதே போல் 10 சாப்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா புக்லெட். ஸோ இந்த ஃபார்முலா புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்டருக்குமான கண்டென்ட். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் ஒன்று இருக்கும். இந்த ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா 2023 சொல்யூஷன் 2023 நடந்து முடிஞ்சது இல்லைங்களா, அப்பாயின்மெண்ட் எக்ஸாம், அதனுடைய சொல்யூஷன் புக்லெட். ஸோ இந்த கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 புக்லெட்ஸ் வரும். இந்த 5 புக்லெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 புக்லெட் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு புக்லெட் வந்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் வந்துடும். இது வந்து தனியாகவே கொடுத்துருப்பேன். இதில் வந்து ஒரு 150 ப்ராப்ளம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 ப்ராப்ளம்ஸ் வந்து டீட்டெயில் சொல்யூஷனாக நான் போட்டிருப்பேன். ஓகே, கம்ப்ளீட்டாக அந்த 150 ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்லெட் வந்து ஃபார்முலா புக்லெட். இந்த ஃபார்முலா புக்லெட் பார்த்தீங்கன்னா 10 சாப்டருக்கு கொடுத்துருப்பேன். 10 சாப்டருக்குமே இருக்கும் இந்த ஃபார்முலா புக்லெட். ஸோ இந்த ஃபார்முலா புக்லெட் பற்றி வீடியோஸ் ஃபுல்லாகவே என்னுடைய பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த பிளேலிஸ்ட் கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு 10 சாப்டருக்கான வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டுகிட்டே வந்துட்டே இருக்கேன். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இந்த எம்சிக்யூஸை தாண்டி கொஷின்ஸ் வராது. அவ்வளோ கண்டென்ட் நீட்டாக டீட்டெயிலாகவும் போட்டிருப்பேன். ஸோ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. A block of 8W on the rough inclined plane with the angle of inclination thetaன்னு சொல்லிட்டாங்க. The block just begin to slideன்னு சொல்லிட்டாங்க. The coefficient of frictions என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஃபார்முலா இருங்க. ஃபார் impending motion down on an inclined plane, ஏன்னா just begin to slideன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா அது வந்து உங்களுக்கு சாய்தளத்தில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன் பாருங்க, W = sin θ. ஸோ இந்த இடத்துல வந்து மியூ n டினோட் பண்ணுவோம். இந்த மியூ n இருக்கு, இதுக்கு ஈக்குவலான வேல்யூ. ஸோ f max = μ சொல்லுவோம். இது வந்து W = sin θ which is equal to mu W cos θ கூட எழுதிக்கலாம். அப்போ உங்களோட மியூவோட வேல்யூ நமக்கு இதுல இருந்து கன்வெர்ட் பண்ணும்போது tan θன்னு வரும். ஸோ அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பாருங்க, ஏ கரெக்ட். ஸோ இந்த ஆர்குமெண்ட் உங்களுக்கு நீட்டா தெரியணுங்க. இது நீங்க தெளிவா பார்த்துக்கிட்டா போதுமானது. ஸோ இது போல நிறைய கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதை பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. A rigid body on a rough inclined plane acted upon by a several coplanar forces. The equilibrium condition along the plane recovers ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா sum of force along the plane is 0வா இருக்கும். sum of moments about the base வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா both A and Bன்றது கரெக்ட். ஓகே, ஸோ இது போல உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. பாருங்களேன், a system of two coplanar force acting on a body, force of 10 Newton கொடுத்துட்டாங்க along the plane and couple of 20 Newton perpendicular to the plane சொல்லிட்டாங்க. அதாவது 2 coplanar force acting on a body, it's a force பார்த்தீங்கன்னா 10 Newton along the plane சொல்லிட்டாங்க and a couple of 20 Newton meter perpendicular to the plane இருக்கு. Find the equivalent single force and the location from the point application if reduced to the single force சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஈக்குவலன்ட் சிங்கிள் ஃபோர்ஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்னா டின்னு டினோட் பண்ணுவோம். இது நத்திங் பட் மூமெண்ட் ஆஃப் கப்புள் டிவைடட் பை ஃபோர்ஸ்னு எழுதுவோம். இப்போ மூமெண்ட் ஆஃப் கப்புள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்காங்க. அப்போ அடிச்சு பண்ணால் நமக்கு 2 மீட்டர்னு வந்து நிற்கும். ஸோ இவ்வளோதாங்க. இது போல நிறைய ஐடியாஸ் நீங்கள் வந்து ரெகுலராக என்னுடைய கிளாஸஸ் நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுங்களா? ரிசல்டன்ட் ஆஃப் 2 ஃபோர்ஸ் R1² + R2² + 2 R1 R2 இன்ட்டு காஸ் தீட்டா நம்ம எழுதுவோம். அந்த ஐடியாஸ் வந்து நான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து 20 நியூட்டன் மீட்டர், அதை நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஓகே, ஸோ இது போல் எல்லா ஏரியா ஃபார்முலாவும் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இமீடியட்டாக இந்த டெஸ்ட் சீரியஸ் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக படிங்க. நிறைய கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் சொல்லுங்கள் சார், டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? எவ்ரி வீக் சண்டே கூகுள் ஃபார்ம் அனுப்பிடுவேன். இப்போ நாளைக்கு வந்து டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருந்தேன். ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதே போல் 1 வீக்குக்கான கண்டென்ட் கொடுத்து எவ்ரி வீக்கெண்டு, அதாவது சண்டே உங்களுக்கு என்ன ஆகிடும், ஈச் சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் கண்டென்ட் கொடுத்துருவேன். இதில் வந்து கூகுள் ஃபார்ம் வரும். இந்த கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் மொத்தமாக 50 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. இந்த 50 கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மை சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும், உங்கள் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த கூகுள் ஃபார்ம் 50 கொஸ்டினுக்கு சொல்யூஷன் பிடிஎஃப் நான் தனியாக கொடுக்குறேன். டீட்டெயில் சொல்யூஷன் பிடிஎஃப் தனியாக இருக்குங்க. அதை மிஸ் பண்ணாமல் அதுவுமே உங்களுக்கு வந்து குரூப்பில் போட்டு விட்ருவேன். ஸோ ஒன்ஸ் அந்த சொல்யூஷன் பிடிஎஃப் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் கூகுள் ஃபார்மில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 10 சாப்டருமே முடிப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் வீக்கெண்டுக்கு இந்த சண்டே டெஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் வரும். ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் இருக்கும் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன். அப்போ அதில் நீங்கள் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து டெய்லியும் டெஸ்ட் இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு கண்டென்ட்டுமே தனித்தனியாக நீங்கள் ஷெடியூல் போட்டு படிச்சுட்டே வந்தீங்கன்னா நான் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் கண்டென்ட்ல உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சுட்டே வரலாம். ஸோ இதுதாங்க உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி.
ஸோ மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கணும். என்னுடைய மெட்டீரியல் வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்லெட் ஒன்று, ப்ரீவியஸ் சொல்யூஷன் புக்லெட் இது நீங்கள் கையில் வச்சுக்கணும். அது இல்லாமல் டெஸ்ட் சீரியல்ஸுக்கு 1 வீக்குக்கான கண்டென்ட் படிக்கிறதுக்கு நோட்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். வேணால் நீங்கள் நோட்ஸ் தனியாக வாங்கிக்கலாம். அதாவது நோட்ஸ் வித் எம்சிக்யூஸ் வேணுமா இல்லை எம்சிக்யூஸ் மட்டும் வேணுமா அப்படின்றது 2 பேட்டர்ன் இருக்குது. எம்சிக்யூஸ் மட்டும் வேணும்னா அதுக்கு தனி காஸ்ட்டு, அப்புறம் எம்சிக்யூஸ் வித் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுனாலும் உங்களுக்கு தனி காஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. சாம்பிள்ஸும் நான் ஷோ பண்ணிடுவேன். ஆல்ரெடி நான் சாம்பிள் மெட்டீரியல் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ என்னென்னா இதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ரெடி பண்ண மெட்டீரியல் தான். ஸோ இது வந்து ரியல் சால்வ்டு ப்ராப்ளம் மட்டும். ஸோ பாருங்களேன், ஹேண்ட் ரிட்டன் இப்படி தாங்க இருக்கும். எல்லா மெட்டீரியலோட ஹேண்ட் ரிட்டனும் இப்படி தான் இருக்கும். ஸோ ரியல் சால்வ்டு ப்ராப்ளம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 202 பேஜ் போட்டிருக்கேன். ஸோ 202 பேஜில் இல்லாத கண்டென்ட்டே இல்லை. அவ்வளோ ஏரியாவே நான் என்ன பண்ணியிருப்பேன், ரியல் சால்வ்டு ப்ராப்ளத்தில் கொண்டு வந்து வச்சிருப்பேன். ஸோ அடுத்து இதுக்கு வந்து தியரி மெட்டீரியல் தனியாக இருக்குது, ரியல் தியரி தனியாக இருக்குது. இப்போ குரூப் தியரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 கண்டென்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவேன். அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா குரூப் தியரி, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி, அப்புறம் லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ இந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்து இப்போ பாருங்க, இது வந்து குரூப் தியரிக்கு மட்டும் இந்த கண்டென்ட். ஸோ இதில் எவ்வளோ பேஜஸ் புத்தகம் அது அப்படின்னா 98 பேஜ் புத்தகம். வெறும் தியரி பார்ட் மட்டும் இருக்கும். தியரி, எக்ஸாம்பிள், டெஃபினிஷன்ஸ், ரிமார்க்ஸ். ஸோ இது போல் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு தியரமும் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். ஒரு ஃபைனல் குரூப் ஜியாக இருந்தால் இது காம்போசிட் ஆர்டர் இருந்தால் இட் ஹாஸ் நான் ட்ரிவியல் சப் குரூப். காம்போசிட் ஆர்டர்னா அர்த்தம் ஏதோ ஒரு ஆர்டர் வந்து அந்த நம்பரை டிவைட் பண்ணும், ஏதோ ஒரு பிரைம் ஆர்டர் வந்து நம்பரை டிவைட் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அது போல் ஒவ்வொரு ரிசல்ட்டுமே நான் என்ன பண்ணிப்பேன், நீட்டாக தியரம் கோட் பண்ணியிருப்பேன், ரிமார்க்ஸ் கோட் பண்ணியிருப்பேன். ரிசல்ட் இருந்தால் அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணியிருக்கிறதா கோட் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே இருக்கிற எல்லா சப் ஐடென்டிட்டிஸ் ரிசல்ட்டும் நான் தனித்தனியாக கொடுத்துருப்பேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் தியரிக்கு மட்டும் ஒரு மெட்டீரியல். சரி, குரூப் தியரி மெட்டீரியல் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி மெட்டீரியல் ஷோ பண்ணுங்க அப்படின்னா அதை பாருங்க. ஸோ வெக்டார் ஸ்பேஸ், லீனியர் அல்ஜிப்ரா, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி. ஸோ இது வந்து இப்போ குரூப் தியரி பார்த்தோமா, ஒரு நிமிஷம். இப்போ ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ எல்லா ஏரியாவும் நான் வீடியோ கொடுத்துட்டேன். இது வந்து ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி மெட்டீரியல். அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி தனி புக்லெட் சார்ட் பைண்டிங் தான். மொத்தமும் சார்ட் பைண்டிங்கில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பாருங்கள், அப்படியே ரிங்ஸ் எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கு டெஃபினிஷன், அதுக்கு ஸ்டேட்மெண்ட், அதுக்கான எம்சிக்யூஸ் கம்ப்ளீட்டாக ரிங்ஸை பற்றி நீட்டாக போட்டிருப்பேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா இது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சால்வ்டு ப்ராப்ளம். ஸோ காம்ப்ளெக்ஸ்க்கு மட்டும் தனியாக சால்வ்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்குங்க. இதை பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் மட்டும் சால்வ்டு ப்ராப்ளம். இல்லை சார் எனக்கு வந்து எம்சிக்யூஸ் மட்டும் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் எம்சிக்யூஸ் மட்டும் வாங்கிக்கலாம். இல்லை சார் உங்களுக்கு சால்வ்டு ப்ராப்ளம் வேணும், அதே போல் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் தியரி பார்ட்ஸ் நான் படிக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற எம்சிக்யூஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு பேக்கேஜ், ஒரு 25 கேஜி பார்சலுங்க. ஸோ அந்த 25 கேஜி பார்சல் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய பார்சலாக வரும். அது உங்களுக்கு கொரியர் ரிசீவ் பண்ணவே முடியாது. நான் அவ்வளோ பெரிய கண்டென்ட் அது தூக்கிட்டு போகவே முடியாது வீட்டுக்கு, அந்த கொரியர் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அந்தளவுக்கு அது பெரிய சைஸ் பார்சல் ஒன்று வரும். இதற்குள்ளே எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துருவேன், இன்க்ளூடிங் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்துடும். அதே போல் எம்சிக்யூஸும் போட்டுருவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இமீடியட்டாக இதை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.